வணக்கம். இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி சேனலில் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட ஃபார்மேட் என்ன, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2025 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 17 ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. calculate funds from operations from the following particulars. Net profit for the year ended rupees 6,50,000. Profit on sale of building rupees 40,000. Goodwill written off during the year rupees 10,000. Old machinery worthy rupees 8,000 has been sold for rupees 6,500. Depreciation has been provided on plant at 20% per annum. The value of plant is rupees 5 lakhs. Okay, so இந்த funds from operations calculate பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட 5 மார்க் கொஷினில் funds from operation இல்லைனா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொஷின் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியும். நீங்கள் ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபார்மேட்டை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை மனப்பாடமும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு முறை நான் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மேட்டை ஞாபகப்படுத்திடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த நெட் ப்ராஃபிட் அந்த இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கேஷ் ஐட்டம், அதாவது இதனால் கேஷ் வந்து வெளியில் போயிருக்காது அப்படின்ற மாதிரி ஐட்டம்ஸ். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டை வந்து டிக்ரீஸ் பண்ணாத ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா which do not increase the funds from operations. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து லெஸ் பண்ணணும். இப்போது எதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக இந்த ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ண முடியும். எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும்னு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதே ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான், இன்ஃபர்மேஷன்ஸ் எதுலேயும் சேஞ்ச் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைடு லெட்ஜர் ஃபார்மேட்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டோட பேர் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நீங்கள் ஆட் பண்ணின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டெபிட் சைடில் இருக்கும், நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடில் இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்லேயே என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டேன். நமக்கு 2 காலம் தேவைப்படும், பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6,50,000 நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 6,50,000. இப்போது இதில் நான் என்ன எடுத்து எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ். எதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதாவது நான் கேஷ் அப்படின்னா உண்மையாகவே அதனால் கேஷ் என்ன ஆகிருக்காது, எஃபெக்டாக எதுவும் சேஞ்சஸ் வந்திருக்காது. இல்லை நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் இது வந்து பிஸ்னஸால் வந்தது கிடையாது. இந்த எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங், இது வந்து இன்கம், உங்களுக்கே தெரியும். ஓகே, குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். ஸோ ஃபார்மேட்டில் பார்த்துக்கோங்க, குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்றது உண்மையாகவே என்ன கிடையாது, கேஷ் வந்து கையை விட்டு வெளியில் போகிறது கிடையாது. அதனால குட்வில்லை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம், ஏன்னா இது நான் கேஷ் ஐட்டம். ஓகே, குட்வில்லோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. Old machinery worth rupees 8,000 has been sold for rupees 6,500.
இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசட்ஸ் எல்லாம் சேல் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேல்குலேட் பண்ணணும். ப்ராஃபிட்டாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணுவோம், லாஸாக இருந்தால் லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷினரி வந்து ஒர்த்து 8,000, ஆனால் அதை சேல் பண்ணது 6,500. அப்போ லாஸ் தான் இல்லையா? ஸோ லாஸ்னால் நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி. எதனால் இதை வந்து நான் இங்கே காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே என்ன கிடையாது, அதனால் லாஸ்ன்னு கேஷ் உண்மையாகவே கம்மியாகலை. கரெக்டாக? ஸோ 8,000 மைனஸ் 6,500 அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எடுத்து காட்டணும். 8,000 மைனஸ் 6,500. இல்லை இப்படியும் சொல்லலாம், இது வந்து பிஸ்னஸ் கிடையாது. ஃபிக்ஸட் அசட்ஸை சேல் பண்ணுறதுன்றது அவங்க பிஸ்னஸ் கிடையாது இல்லையா? ஸோ நான் ஆப்ரேட்டிங் அப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 1,500. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன். ஸோ டெப்ரிஷியேஷன் அப்படின்றதும் ஆட் பண்ணணும். டெப்ரிஷியேஷன்றது உண்மையாகவே கேஷ் என்ன பண்ணலை, கையை விட்டு வெளியில் போகலை, நான் கேஷ் ஐட்டம். டெப்ரிஷியேஷன், குட்வில் இதெல்லாம் ஓகேவா? ஸோ டெப்ரிஷியேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 20% per annum ஆன் பிளான்ட்டோட வேல்யூ. 5 lakhsல நீங்கள் 20% கேல்குலேட் பண்ணணும். 5 lakhsல 20% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1 lakhs அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மிஸ் பண்ணது ப்ராஃபிட் ஆன் சேல். லாஸ் வந்து ஆட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1,10,000, 1,11,500. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,11,500 ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஆட் பண்ணும்போது 7,61,500 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங். ஓகே, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங். ஸோ இது வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகேவா? ஸோ இந்த 40,000 இங்கேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் 7,21,500. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன். மேம் எங்களுக்கு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே லாஸ்னால் இங்கே என்ன வரும், ப்ராஃபிட். ஓகேவா? அண்டு டெப்ரிஷியேஷன், குட்வில்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி, கஷ்டம் கிடையாது. மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.